But I don't know what that is. So one pigeon is there. It's see this. Okay. Outside fellows நம்ம போறோம். ஆமா. Oh, this is the big cat mark. This is a natural one. Okay, please, all of us use binoculars. It's a grey vacuole. Okay. Yeah, it's just. Yeah, grey vacuole. Yeah. Okay, very good. Yeah, shall we? நம்ம இதை இப்படி பார்த்துட்டு அந்த ஒரு அதுங்க இந்தியன் பாண்டியரான ஆமாங்க. ஒன்றும் இல்லைங்க, அந்த எஜ்ஜிலேயே நடந்து போனாக்கா நம்ம ஃபுல்லாக நடக்கலாங்க. ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணலாம். இவங்களுக்கு அது நடக்கிறதுல ஒன்றும் இஷ்யூ இல்லை, ஒன்றும் இஷ்யூ எல்லாம் பர்ஃபெக்டாக. ஆமாங்க, நீங்கள் மாட்டுன்னு நடக்க. கடையில் ஏதோ ஒன்று குறையுதுன்னு பார்த்து My name is Vignesh. நான் வந்துட்டு சங்கரா ஸ்கூல்ல இருந்து வரேன்.
நான் வந்துட்டு ஒரு ஜெயினன், அதாவது கோடை ஸ்கூலில் வந்துட்டு ஜெயினன் சொல்லிட்டு ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் நான் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். ஜெயினன்னா வந்துட்டு ஜூனியர் நேச்சுரலிஸ்ட் ஆக்ஷன் நெட்வொர்க். இதே மாதிரியே மொத்தம் 15 ஸ்கூலில் இருந்து மொத்தம் 50 ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க. அதில் இவங்கெல்லாம் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். ஹாய், என் பேர் சந்தோஷ். நான் வந்து கொடைக்கானலில் இருக்கவேன் தான். நான் வந்து ஆர்சி ஸ்கூலில் படிக்கிறேன். நானும் இளம் இயற்கை செயற்பாட்டு குழுவில் வந்து ஒரு மாணவன். நான் வந்து இங்கே வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து பேர்ஜே மேரியில் வந்து பறவைகள் கணக்கெடுப்பதற்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நல்ல வாய்ப்பாக எங்களுக்கு அமைஞ்சிச்சு. இப்போ நாங்கள் நிறைய பேர்ட்ஸ் பார்த்துட்டு வந்தோம். அதெல்லாம் எங்களுக்கு யூனிக்கான பேர்டு வந்து ஒயிட் பிலீவ் ப்ளூர் அப்படின்னு நாங்கள் நிறைய பார்த்தோம். நிறைய சவுண்ட்ஸ் கேட்டு நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். அதுலேயுமே இவங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. என் பேர் லேனா மெர்சி. நான் வந்து சென்ட் ஜான் ஸ்கூல்லேருந்து வரேன். என் பேர் ஆன்சினா. நான் பீட்டர்ஸ்லேருந்து வரேன். அதாவது என் பேர் ஏ கிறிஸ்டின். ஐம் ஆல்சோ ஜெயின் ஸ்டூடெண்ட். நான் வந்து இது பிசிகேலேருந்து வரேன். எங்களுக்கு வந்து பேர்ட்ஸை வந்து கணக்கெடுக்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு. புல்வெளிகளில் வாழற நெட்டைக்காளி நீலகிரி பிப்பிட் பறவையை நம்ம பார்க்க முடிஞ்சது. அது அழியும் தருவாயில் இருக்கிற பழனி மலைகளில் மட்டுமே வாழக்கூடிய ஒரு பறவை இனம் கூட. அது மட்டும் இல்லாமல் சோலை புல்வெளிகளுக்கு அருகாமையில் இருக்கிற சோலை காடுகளில் வாழற நிறைய பறவைகளையும் இந்த கணக்கெடுப்பில் எங்களால் பார்க்க முடிஞ்சது. குறிப்பாக ஒயிட் பெலிரி சோலைக்கிளி, பழனி சோலைக்கிளி அப்படின்ற ஒரு குருவியை பார்த்தோம். பிளாக் அண்ட் ஆரஞ்ச் ஃப்ளை கேச்சர் பார்த்தோம். வெல்வெட் ஃபாண்டட் நட்டாச் பார்த்தோம். கிரே எடட் கேனரி ஃப்ளை கேச்சர், இந்த மாதிரியான நிறைய பறவைகளையும் பார்க்க முடிஞ்சது. பூட்டட் ஈகிள் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. பிளாக் ஈகிள் நம்ம பார்க்க முடிஞ்சது. குறிப்பாக வனத்துறைக்கு ஒரு பெரிய, அதாவது தன்னார்வலர்கள் என்ற முறையில், பறவை ஆர்வலர்கள் என்ற முறையில், வன ஆர்வலர்கள் என்ற முறையில் எங்களுடைய பாராட்டுக்களை கொடைக்கானல் வனத்துறைக்கு தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா சமீப காலமாக கொடைக்கானல் வனத்துறை இங்கே இருக்கிற அந்நிய மரங்களை அழிச்சிட்டு உள்ளூர் மரங்களை, நேட்டிவ் தாவரங்களை வந்து விதைக்கிற, பயிரிடுற பெரிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த முயற்சி அவங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்க ஆரம்பிச்சிருக்குது. குறிப்பாக பேட்டில், அகேஷியா, யூக்கலிப்டஸ், இந்த மாதிரி அந்நிய காடுகள் இருக்கிற மரங்களில் இருக்கிற பறவை இனங்கள் ரொம்ப கம்மி. அந்த இடங்களில் பறவை இனங்களோ பூச்சி இனங்களோ பார்க்க முடியாது. அதை அழிச்சிட்டு அவங்க புதுசாக உருவாக்கி இருக்கிற சோலை காடுகள், குறிப்பாக இங்கே மதிக்கட்டான் சோலையில் பெரிய அளவில் அவங்க சோலை காடுகளை உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த காட்டில் நம்ம இன்னைக்கு நீலகிரி நெட்டைக்காளியை பார்க்க முடிஞ்சது, ஒயிட் பெலிரி சோலைக்கிளியை பார்க்க முடிஞ்சது. இந்த பணி மேலும் மேலும் தொடரணும். இந்த பணி தொடர்ந்தால் பெரிய அளவில் ஒரு ரெஸ்டரேஷன் ப்ராஜெக்ட் வந்து கொடைக்கானல் வனசரகத்தில் சாத்தியமாகும். இந்த பறவை கணக்கெடுப்புக்கு எங்கள் கூடவே இருந்து அனைத்து பாதுகாப்பு உதவிகளையும் திறம்பட செய்து கொடுத்த எங்கள் அதிகாரி அவர்களுக்கு எங்கள் குழுவின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் கொடைக்கானல் சர்வதேச பள்ளி ஒரு 120 வருஷ பழமையான சர்வதேச பள்ளி. கொடைக்கானலில் இருக்கிற அந்த பள்ளி இந்த வனப்பறவைகள் கணக்கெடுப்புக்கு பெருமளவு உதவி புரிஞ்சிருக்கிறாங்க. மேடம் இத்தி அவர்களுக்கும் பள்ளியின் முதல்வர் மிஸ்டர் கோரி அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. வனப்பறவைகள் குறித்து கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க. 27 ஜனவரி 28 ஜனவரியில் 27 வந்து ஒரு ட்ரையலாகவும் 28ஆம் தேதி ஆக்சுவலான சர்வே நம்ம இங்கே பண்ணியிருக்கிறோம். இதன்படி கொடைக்கானல் வனசரகத்தில் இருக்கிற, கொடைக்கானல் வன சரணாலயத்தில் இருக்கிற சதுப்பு நிலங்கள், நீர்நிலைகள், நீரோடை, ஏரியில் இருக்கிற பறவைகளை ஜனவரி 27, 28ஆம் தேதி கணக்கெடுத்திருக்கிறோம். குறிப்பாக வனத்துறையோட மேற்பார்வையில் இந்த வன பறவைகள் கணக்கெடுப்பில் கொடைக்கானல் ஊரை சேர்ந்த நிறைய பொதுமக்களும் பறவையியல் வல்லுநர்களும் ஆந்திரா, கேரளா, பாண்டிச்சேரியிலிருந்தும் கூட நிறைய தன் ஆர்வலர்கள் வந்து பங்கு பெற்றாங்க. இந்த வன பறவைகள் பள்ளியில் படிக்கிற மாணவர்கள். என் பேர் விக்னேஷ். நான் சங்கரா ஸ்கூல்லேருந்து வரேன். இவங்க எல்லாருமே என்னோட நண்பர்கள். அப்புறம் கொடைக்கானல் சர்வதேச பள்ளி ஜேனன்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் ஆரம்பித்தாங்க. அதில் தான் நாங்கள் செலக்ட் ஆகி வந்திருக்கோம். இங்கே வந்த உடனே நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு கொடைக்கானலை சார்ந்த மரங்கள், தாவரங்கள், அப்புறம் இங்கே இருக்கிற மொத்த இயற்கையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் இன்றைக்கி இந்த தடவை கவர்மெண்ட்டோட சர்வேல வந்துட்டு எங்களை கலந்துக்கிறதுக்காக ஒரு டெஸ்ட் வச்சாங்க. அதில் நாங்கள் எல்லோரும் பாஸ் ஆனோம். இது ராஜமாணிக்கம் சார் எங்களுக்கு கொடுத்த ரொம்ப பெரிய ஹெல்ப். நாங்கள் இங்கே போனப்போ வந்துட்டு நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு எங்களுக்கு கிடச்சிச்சு. அதாவது நாங்கள் என்னென்ன பார்த்தோம்னா, ஒரு ஃபால்கன் பார்த்தோம், அப்புறம் நாரை, கொக்கு, முக்குளிப்பான், அந்த மாதிரி நிறைய பறவைகள் பார்த்தோம். அதே மாதிரி இந்த மாதிரி இருக்கிற பறவைகளையெல்லாம் வந்துட்டு நம்ம பாதுகாக்கணும். அதுக்காக இந்த ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. நன்றி.
பணியாற்றுகிறேன். இந்த பறவை பார்க்கல வந்து என்னுடைய பொழுதுபோக்கு. கொடைக்கானல் இன்டர்நேஷனல் ஸ்கூல்லேருந்து இந்த மாதிரி தமிழ்நாடு அமைச்சரகத்தின் சார்பாக பறவை கணக்கெடுப்பு நடக்குது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வந்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வனத்துறையினுடைய ஏற்பாடும் என்னுடைய உதவியும் ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே நிறைய பறவைகளை பார்க்க முடிஞ்சது. முக்கியமாக பார்க்கணுன்னா பழனி லாஃபிங் த்ரஷ், அப்புறம் ஒயிட் பெல்லிட் ப்ளூ ராபின், இந்த மாதிரியான அரிய பறவைகள்லாம் வந்து பார்க்க முடிஞ்சுது. மேலும் வந்து இங்கே ரோடன்ட்ரன் அப்படின்ற மரம் வந்து ரொம்ப செழிச்சு வளர்ந்துருக்கு. அது வந்து பார்ப்பதற்கு ரொம்ப அருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிரே ஹெட்டட் கேனரி ஃப்ளை கேச்சர் வந்து ரொம்ப நிறையா பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஒயிட் ஐ, ஸ்கிமிச்சர் பேப்லர், நீல்கிரி ஃப்ளை கேச்சர், பிளாக் அண்ட் ஆரஞ்ச் ஃப்ளை கேச்சர், இது மாதிரியான பறவைகள்லாம் வந்து இந்த காட்டில் தான் பார்க்க முடியும். அந்த பறவைகள்லாம் இங்கே பார்த்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. மேலும் வந்து இந்த கொடைக்கானல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் சார்பாக நிறைய பள்ளி மாணவர்களும் வந்து கலந்துருக்காங்க. அவங்களுடைய பறவைகள் அடையாளம் காணும் திறனும் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. நான் ஒட்டுமொத்தமாக இங்கே பங்கெடுத்துக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. நடத்தின பறவைகள் கணக்கெடுப்பு இன்னைக்கு கலந்துக்கிட்டோம். அதில் இன்னைக்கு முக்கியமாக பார்த்த 10 பறவைகள் பேர் நான் இப்போ சொல்கிறேன். லிட்டில் கிரீப், இந்தியன் பாண்ட் ஹெரான், பிளாக் அண்ட் ஆரஞ்ச் ஃப்ளை கேச்சர், கிரே ஹெட்டட் கேனரி ஃப்ளை கேச்சர், ரெட் வெண்டட் புல்புல், ரெட் பிஸ்கட் புல்புல், பைடு புஷ் ஷாட், காமன் கிங்ஃபிஷர், ஒயிட் த்ரோட்டட் கிங்ஃபிஷர், இந்த மாதிரி பறவைகளை நாங்கள் இன்னைக்கு பார்த்தோம். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த பறவைலாம் வேற இருந்துச்சுல்ல, இந்த பார்க்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோம். நிறைய ரேர் பேட்ஸையும் பார்த்தோம் இன்னைக்கு. இந்த மாதிரி பறவைகள் வாழற ஊரில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு சந்தோஷமா இருக்குது? சந்தோஷமாக இருக்கு. இந்த மாதிரி பறவைகள் இருக்கிற ரேர் பேட்ஸ் இருக்கிற வெஸ்டர்ன் காட்ஸில் வாழ்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது கொடைக்கானல் வாழ்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே.